நீங்கள் நம்ம ஊரில் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் அழகாக சாமி கும்பிடுவோம். இப்போ எல்லா இடத்துலையும் ஸ்பெஷல் அர்ச்சனை. 50 ரூபா கொடுத்தா கொஞ்சம் விபூதியும் குங்குமம் நிறையா கொடுப்பார். 100 ரூபா கொடுத்து அப்படி கூப்பிடுவார். இப்படி இருந்து பாருங்கள் நேரடியாக. ஒருத்தர் 200 ரூபா எடுத்தேன் கேட்டு கம்பி திறந்து விட்டு உள்ளே நில்லுங்க அப்படின்னா. ஒருத்தர் 300 ரூபா எடுத்தேன் வாங்க உங்க பக்கத்தில் பெருமாள்கிட்ட செல்ஃபி எடுத்துக்கு. ஒருத்தர் 500 ரூபா எடுத்தேன் பெருமாள்கிட்ட கொடுங்க அவர் எடுப்பார் உங்களுக்கு. என்ன சார் சொல்றீங்க? ஒருத்தர் 1000 ரூபா கொடுத்தல கோவம் வந்துருச்சு இவருக்கு. ஏன் சார் இங்கே வரீங்க? போன் பண்ணா சாயந்தரம் பெருமாள் திரும்பி வீட்டுக்கு வந்துருப்பேல அப்படி சேராட்டில் கிளம்பிட்டியா சார் தூக்கிட்டு. டேய் வீடியோ சூப்பரா இருக்குடா. தெரியுது நீ மூடு. ஆனா நாட்டில் என்ன நடக்குதோ அதை அப்படியே ஒரு கார்ட்டூன் ஆக்கி அதை காமெடியா போட்டிருந்தாலும் நல்லா இருக்கு. அதுல முத்து அண்ணன் வேற டைலாக் சூப்பரா பேசியிருந்தாப்புல. என்னென்னலாம் யோசிக்கிறானுங்க பாருங்க. ஆனா உண்மைதானே அது இல்லை? அது என்ன ஒரு சட்டம் எனக்கு புரியல. கோவிலுக்கு நம்மளே கஷ்டம்தான் கோவிலுக்கு சாமி பார்க்க போறோம். ஏண்டா காசுல இருந்தாண்டா சாமியை பார்க்க போறோம். ஆனா சாமி பார்க்கவே காசு தான் வேணும்னா அப்போ எதுக்குடா சாமின்ற மாதிரி ஒரு மனநிலை வந்துடுதுல நமக்குலாம். அட போங்கடா. நாங்களே பிச்சை எடுத்து தான் எப்படியாவது எங்களுக்கு காசு வந்துடாதா, எப்படியாவது நாங்கள் ஒரு நல்ல நிலைமையில் இருக்க மாட்டோமான்னு கடவுளை பார்க்க போனால் கடவுளே அந்த நிலைமையில் தான் அங்கே இருக்கிறாரு போல். கடவுள் அப்படி இல்லை, கடவுளை சுற்றி இருக்காங்கல்ல அவங்க தான் அப்படி இருக்காங்க. இதனால தான் வந்து என்ன சொல்கிறதுனா நான்லாம் சாமியை கும்பிட்றதில்ல. இதெல்லாம் எப்போ மாறுதோ அப்போ தான் முழுமையாக நம்ம சாமி கும்பிட முடியும். இந்த அளவுக்கு நான் ஒரு தெளிவான பொண்ணை பார்த்ததே இல்லடா. இந்த திருவிளையாடல் டயலாக எல்லார் வீட்லயும் நம்ம கேட்டிருப்போம் இல்லையா? இதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்கு, கேட்போமா? இவங்க 2 பேருக்குள்ள நக்கீரருக்கும் சிவனுக்கும் நடுவுல வந்து ஒரு வாக்குவாதம் போயிட்டு இருக்கும். சிவன் வந்து இயற்கையிலேயே பெண்களுக்கு கூந்தல்ல மனம் உண்டு அப்படின்னு ஒரு பாட்டை எழுதுறாரு. இவர் வந்து இல்ல நீ பாடினது வந்து தப்பு அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் வந்து வாக்குவாதம் பண்றாங்க. சோ 2 பேருக்கும் வாக்குவாதம் நடந்துட்டே இருக்கும். கடைசியில சிவன் வந்துட்டு நன்றாக என்னை பார், என்னையா யார் என்று தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட 3வது கண்ணை திறந்து காட்டிடுவார். அப்போ நக்கீரருக்கு புரிஞ்சிடும் இவர் தான் சிவன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவர் என்ன சொல்லுவாரு, எழுதுனது தப்பு அவ்வளவுதான், தப்புனா தப்புதான் அப்படின்னு இவர் ஒரு பக்கம் இருக்காரு. இப்ப சிவனுக்கு என்ன, நம்மள்ட்ட இருக்கிற கடைசி ஒரு இதையும் நம்ம பயன்படுத்திட்டோம், ஆனாலும் இந்த பையன் தப்புன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறானே, இப்ப நம்ம இவனை என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறப்போ இவர் அட்டாக் பண்றதுக்கு ஒரு விஷயத்த எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வாள் இருக்குமா. அந்த வாள்ல வந்து கோடு கோடா போட்டு அதுல எண்ணெயை தடவி கால் அவங்களுடைய அந்த வேலை பாக்குறவங்க கால் 2ஐயும் பரப்பி அந்த வாள்ல எண்ணெய் தடவி சங்க வச்சு அந்த சங்க வந்து கீர்கிருன்னு அறுத்து அது வளையல் மாதிரி செய்வாங்களாம். சோ அந்த மாதிரி செஞ்சு அவங்க வாழ்றாங்க. ஓகேவா? முந்தின காலத்துல எல்லாம் வந்து அவங்க செய்யற வேலையை வச்சுதான் குலம் பிரிப்பாங்க. இந்த குலத்தை சேர்ந்தவன் அந்த குலத்தை சேர்ந்தவன் செய்யற வேலையை வச்சுதான் குலம். அந்த வேலை செய்யறவங்களை வந்து கொஞ்சம் லோவர் காஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அப்ப கன்சிடர் பண்ணி இருந்திருப்பாங்க போல. சோ இவர் வந்து அப்படி சொல்லி அட்டாக் பண்றாரு. அந்த குலத்தை சேர்ந்தவன் தானே நீ வந்து ஏன் பாட்டுல குற்றம் கண்டுபிடிக்கிறியா அப்படின்னு இவர் கேக்குறாரு. இவரு சிவன் சொன்ன போதே நீ சொன்னது தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ இவன் என் குலத்தை பத்தி பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் திருப்பி என்ன பதில் சொல்றாருன்னு பாருங்களேன். அவருக்கு குலமே இல்லை இல்லையா? அவர் வந்து கடவுள் நீ உனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு பெருமையாவும் சொல்லலாம். ஆனா அவர் எப்படி சொல்றாரு, எனக்கு சொல்லிக்கிறதுக்கு இந்த வேலை பாக்குறான்னு எனக்கு ஒரு குலம் இருக்கு, அப்படி சொல்லிக்கிறதுக்கு உனக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு இவர் கேக்குறாரு. அதுக்கப்புறம் சும்மா இருக்காரா? தங்கை அறிந்துண்டு வாழ்வோம், அரணே உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. என்ன சொல்ல வர்றாரு, எனக்காவது குலோன்னு ஒண்ணு இருக்கு, வேலைன்னு ஒண்ணு இருக்கு, அப்படி நான் வேலை செஞ்சு அதுல வர்ற காசை வச்சு நான் என் வயித்தை வளர்த்துக்கிறேன், ஒன்ன மாதிரி நான் வேலையே செய்யாம பிச்சை எடுத்து வாழல அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அதை கேட்டோன்னு அவர் எப்படி சொல்லுவாருன்னா, சங்கை அறிந்துண்டு வாழ்வோம், அரணே உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை அப்படிம்பாரு. அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிச்சிரும். இல்ல நல்ல படம் இதெல்லாம் வந்து இப்போ பார்க்காம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த படம் எல்லாம் பாருங்க. அதாவது ஒரு இறைவனே தப்பு செஞ்சா தப்பு தான் அப்படின்னு சண்டை போற அளவுக்கு நம்ம ஆளுங்க அந்த அளவுக்கு இருந்திருக்காங்க, அந்த அளவுக்கு பக்தியில மூழ்கி இருந்திருக்காங்க. சொல்றதுக்கு என்ன இருக்கு, அந்த அளவுக்கு இறை மீது அவ்வளவு நம்பிக்கை, அவ்வளவு பேரன்பு மற்றும் பெரும் கோபமும் நம்ம முன்னோர்கள் இருந்திருக்காங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த விஷயத்தை எந்த அளவுக்கு இந்த பொண்ணு இந்த அளவுக்கு விவரித்து பேசும்போது தான் அதோட அழகு இன்னுமே கூடுதலாக இருக்குது. உங்களுக்காகவே கண்டிப்பாக அந்த படத்தை நான் பார்க்குறேன். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேட்குதா கோபி? பொம்பளை சோக்கு அப்படிலாம் இல்லை, நல்லா இருக்கு, நல்லா இருந்தா பார்த்துதாங்க ஆகணும். அதுதான் நமக்கு இன்னைக்கு குழப்படியா இருக்கு. தமிழ் அழகு, கொலம்பு, எழுவது, நாக்க போட்டு தேக்கணும்.
ல ல வித்தியாசம் தெரியல, ந வித்தியாசம் தெரியல, ழ வரமாட்டேங்கிறது நாக்குல. எப்படி நீங்க தமிழ காக்க முடியும்? தமிழ் ஆழிமழை கண்ணா பாசனம் பாருங்க. ஆழி மழைக்கு அண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழி ஒழ்ப்புக்கு முகர்ந்து கொடார்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழி அம்தோளுடைய பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சார்ங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் 11 ஆண்டாள் அடி பிடிச்சு போடுறா போட்டு 11 நீ தானே தமிழுக்காக போற வள்ளுவர் கோட்டத்துக்கிட்ட. இந்த மற்ற மொழிக்காரங்களுக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடு என்ன தெரியுமா? இந்த தமிழ் மொழியில சில வார்த்தைகள் எல்லாம் இந்த நாக்கு உள்ள போறது, நாக்கு நீட்டிட்டு வர்றது, நாக்கு மடிச்சு சொல்றதெல்லாம் சுத்தமா சில பேத்துக்கு வராது. அது தமிழர்களுக்கே பாதி பேத்துக்கு வராது. இதில் என்ன சொல்கிறது, அதுவும் குறிப்பாக அந்த ழாலாம் எனக்கு சின்ன வயசில் அந்த அளவுக்கு வராது. அதை வர வைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டது எனக்கு தான் தெரியும். வாழை பழம் சொல்கிறதுக்கே வாழைப்பழம் அந்த மாதிரி சொல்லுவோம். அந்த அளவுக்கு தான் நமக்கு தெரியும். பேச்சுக்கு தான் நம்ம சொல்லலாம் தமிழர்கள்னு. ஆனால் நம்மளே பாதிக்கு பாதி ஆங்கிலத்தையும் தமிழையும் சேர்த்து பேசுறதுனால காலப்போக்கில் நிறைய விஷயத்த மறந்துடும் போல். நமக்கு தெரிஞ்ச தமிழ் வார்த்தைகள் எல்லாமே பாதிக்கு பாதி எல்லாமே மறைஞ்சிடுச்சு. ஓ, இதெல்லாம் தமிழ் வார்த்தையா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், அந்த இங்கிலீஷ் வார்த்தைகளை நம்ம பேசிக்கிட்டு இருக்கனால ஓ நம்ம இங்கிலீஷ் வார்த்தையை தான் தமிழ் வார்த்தை நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்புறமா தான் தெரியுது, ஓ அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கா அப்படின்னு தெரியுது. இன்னும் எவ்வளோ வார்த்தைகள் வந்து காணாமல் போக போகுது தெரியல தமிழில். இதில் என்ன ஒரு விஷயம்னா, நான் சின்ன வயசில் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போதெல்லாம் எங்கள் சார் வந்து கேட்கும்போது தமிழ் பீரியடுன்னு சொல்லுவேன். அதாவது தமிழ் வகுப்பு அப்படின்னு சொல்லுவேன். எங்கள் சார் வந்து கேட்பார், இன்னைக்கு என்னடா பாடம் கேட்டால் தமிழ்னு சொல்லுவேன். அது இங்கிலீஷில் தமிழ் தானே வரும் ஸ்பெல்லிங்கில், ஆனால் அது தமிழ்னு சொல்லணும். ஆனால் எனக்கு தமிழ்னு வராது, தமிழ் தான் வரும். என்ன மாதிரி இன்னும் எத்தனை பேர்லாம் இருக்காங்கன்னு தெரியல. மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம், கற்றுக்கணும். அடுத்த ஜெனரேஷனுக்கு நிறைய விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இருக்குது. இலக்கணம் போன்ற பல விஷயம் இருக்குது. அதெல்லாம் நமக்கு என்னன்னே தெரியாமல் போயிடுமோன்ற ஒரு பயமும் இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் படிங்க. எந்த அளவுக்கு ஆங்கிலத்தை படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கூடுதலாக தமிழை படிங்க. ஆங்கிலத்தை விட தமிழ் தான் அதிகமாக படிக்கணும். ஏன்னா தமிழ் தான் பாதி பேர் மறந்துடுறாங்க. வாரத்துல 4 நாளும் கறி குழம்பு வேணும்னு கேட்டியாமே வக்காளி, நீ ஒரு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்திருந்தா கறி சோறு தான் வேணும்னு இப்ப இந்த இடத்துல சொல்றா பார்க்கலாம். அதுங்களுக்கு வந்து பல நாய்களுக்கு வந்து பசிக்கும். ஏதாவது பழைய சோறு போட்டாலாவது அதோட பசியை ஆற்றிக்கிறதுக்கு பார்க்கும். ஆனால் சில நாய்ங்க என்ன பண்ணுன்னா, நான் ஒரு நாய் பார்த்துக்கிட்டேன். அந்த நாயில் வந்து இப்போது எங்கள் ஊர் கிராமத்து பக்கம் இருக்கிற நாய்ங்களாம் வந்து என்னென்னா எந்த சாப்பாடுனா சாப்பிட்டோம். ஆனால் சில நாய்ங்க இருக்குது பாருங்கள், அந்த நாய்க்கு வந்து எலும்பு வச்சா தான் சாப்பிடும், கறி வச்சா தான் சாப்பிடும், இல்லைனா பட்னியாக கிடந்து செத்துரும். அந்த அளவுக்கு நான்வெஜ் பிரியர்கள்னு சொல்லலாம். உண்மையாலுமே ஆடுங்கள்லாம் இந்த மாதிரி கொடுவா தூக்கிட்டு வந்து நம்மகிட்ட வந்து நின்றுச்சுன்னா எப்படி இருக்கும்? நீங்க என்ன புலிய? சரிடா மாட்டுப்பலா, நல்லா சரி. இதான் உன் கடைசி சிரிப்பு. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள உன் கடை சின்ன பணமாகிறேன். அதாவது வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. நான் சும்மா கொஞ்சம் அப்படின்னா போதும், மேலே இருந்து நம்மளுக்கு ஒரு ஆர்டர் வந்துடும். அவன் சிரிக்கிறான், அவனை விட்டுறாத, அவனை சிரிச்சிடவே கூடாதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு மேலே இருக்கிற சுற்றிக்கிட்டு இருக்காரு போல். அது என்னன்னு தெரியல, கடவுளுக்கு நம்ம சிரிச்சா மட்டும் பிடிக்க மாட்டேங்குது. கொஞ்சம் சிரிச்சுட்டுனா வச்சுங்க, தம்பி அதை அந்த அடுத்த லாரியில் அனுப்பிச்சி விடு, அவனை முடிச்சு விடு, தம்பி அவனை சொல்லி முடிச்சு விடு அப்படின்னு ஏதாவது ஒன்று பண்ணி நம்மளை முடிச்சு விட்றீங்க. இருந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. அது எந்த கஷ்டம்னா இருக்கலாம். நான் இப்போது இப்படி வீடியோவுக்கு சொல்கிறேன், ஆனால் வாழ்க்கையில் எந்த நிலையிலுமே சிரிச்சுக்கிட்டு இருக்கணும். அதுக்காக டெத்து வீட்டில் போய் சிரிச்சுட்டு இருக்கக்கூடாது. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நான் காமெடி பண்ணாத சொல்கிறேன். சில பேர் செஞ்சாலும் செய்வீங்க. மகிழ்ச்சியாக இருங்க, நல்லதே நடக்கும், கான்ஃபிடண்டாக இருங்க. ஆடி மாசம் ஆளான பொண்ணு மாமா உனக்கு தானே. ஏலே கொஞ்சம் நில்லு, எதுக்குடா இப்போ இப்படி ஆடிக்கிட்டே வர? அண்ணே இது ஆடி மாசம்ல, அதான் ஆடிக்கிட்டே வர்றேன். அப்படியா? அப்ப மே மாசம் வந்தா மேஞ்சிக்கிட்டே வருவியோ?
நீங்க ரொம்ப லேட்டுங்க. இந்த காமெடிலாம் நாங்களாம் அப்பவே பண்ணி முடிச்சாச்சு. ஏன் தாண்டா ராத்திரி பூரா இருட்டா இருக்க இடத்த பார்த்து கத்திக்கிட்டே இருக்க? உனக்கு வாய் வலிக்கவே வலிக்காதா? வெளிச்சத்துல இருக்கவன் தான் இருட்ட பார்த்து சூத்த மூடிக்கிட்டு கேட்டதுக்கு மட்டும் பதில சொல்றா சுட். ஆபாசத்தை தவிர்ப்போம் நண்பர்களே, தவிர்த்து விடலாம். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை கேட்போம், அதுக்கு நம்மளை அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாங்க பாருங்க, செம கடுப்பாகும். அதாவது என்ன மாதிரி தான், நான் ஒன்று வீடியோ ஒன்று போகும், நான் ஒன்று பேசுவேன், அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. கண்டுக்கக்கூடாதுன்னா கண்டுக்கக்கூடாதான், அதை விட்டுட்டு இதில் என்ன அந்த இது இருக்குது, இதில் அப்படி இருக்குது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. வேண்டும் வேண்டும் கரிசோறு வேண்டும், நாத்திகமா மட்டும் போடாதீங்க, வாரத்துல 7 நாளும் போடுங்க. வேண்டும் வேண்டும் கரிசோறு வேண்டும், வேண்டும் வேண்டும் கரிசோறு வேண்டும். கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம், வெறும் சோற்றை கண்டிக்கிறோம். பாத்தியா நாய்களுக்கெல்லாம் கொழுப்ப பாத்தியா? டேய், எங்கள் வீட்டிலே வாரத்தில் ஒரு தடவை தான் கறி எடுக்கிறது, அதே கூட சில நேரத்தில் மாதத்துக்கு ஒரு தடவையாக மாற்றிடுறாங்க. இந்த லட்சணத்தை உங்களுக்கு தினமும் கறி வேணுமா? உண்மையாலுமே நினச்சி பாருங்கள், இந்த மாதிரிலாம் போராட்டத்தில் இறங்கிட்டாங்கன்னு என்ன பண்ணுவாங்க? எங்களுக்கே சாப்பாட்டில் கறி கிடைக்காது, இது உங்களுக்கு வேறேவா? கண்டிப்பாக உங்கள் கோரிக்கை வந்து நிறைவேற்றப்படும். கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் மேல்முறையீடு பண்ணுங்கள், சட்டமன்றத்தில் உங்களோட குரல் வந்து எதிரொலிக்க செய்யுங்க, கண்டிப்பாக நிறைவேறும். உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும். ஏண்டா குண்டு தாலிபன், எங்களோட கறியை டெய்லி இந்த போடு போடுறிய வக்காளி, அடுத்த ஜென்மத்தில் நான் உன்ன மாதிரி பிறந்து ஃப்ரை பிரியாணின்னு விதவிதமாக சாப்பிடுவேன்டா. தக்காளி தெரியும், அது என்ன வக்காளி? இஃபான் ப்ரோ தாக்கப்பட்டா.